The Best Actor award goes to Actor Vijay. இப்போ மிஸ்டர் செல்வகுமார் இளைய தளபதி அவர்களுக்கு மாலை அணிவிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவார்ட் அதுவும் இளைய தளபதிக்கு தான். அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்தது சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டாரை தொடர்ந்து இளைய தளபதி தான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த எடிசன் அவார்ட்ஸ்ல அவார்ட் வாங்கின அத்தனை சக நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது ஒரு அவார்ட் அப்படின்னா ஒரு குழு ஒன்று இருக்கும், அவங்க டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. பட் இது ரொம்பவே வித்தியாசமானது. உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் சேர்ந்து ஆன்லைன் மூலமா, எஸ்எம்எஸ் மூலமா ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் உலக தமிழர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த எடிசன் அவார்ட் இந்த டீம்ல இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா இந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் பெரிய அளவில் அவங்க ஒவ்வொரு வருஷமும் இதை கண்டினியூ பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த அவார்டுக்கெல்லாம் நான் தகுதியானவனா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இதெல்லாம் எங்களை மாதிரி நடிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் தான், மிகப்பெரிய ஒரு டானிக் மாதிரி. நாங்கள் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டானிக் மாதிரி. ஸோ தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக நண்பன் படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக்கிய எல்லாருக்கும் ரொம்பவே ஸ்பெஷல். முக்கியமாக அந்த டைட்டில், ஏன்னா எல்லார் லைஃப்லையும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை நண்பன். லைஃப்பில் ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். அதாவது எந்த ஒரு ரிலேஷன், அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் இவங்களாம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. சில விஷயங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, நம்ம நண்பர்கள் கிட்ட தான் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் அந்த படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல உங்க எல்லாரும் மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என்னைய நீ எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். தேங்க்யூ. தமிழ் சினிமாவிலே அழகான ஒரு ஹீரோ யாரு? வாண்ணா, ஜெயம் ரவினா.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல எடிசன் அவார்டு வாங்குறதுக்கு. அதை விட சந்தோஷமா இருக்கு விஜய் அண்ணா கிட்ட இருந்து அந்த அவார்டு வாங்குறதுக்கு. அதை விட இன்னொரு சந்தோஷம், அவருக்கு ரஜினி சார் அவார்டு கொடுத்தது எல்லாத்த விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எல்லாரும் விஜய் அவார்டுன்னு தரணும். அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆகணும். நிச்சயமா ஆவீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த மேடையில அவர் கையில அவார்டு வாங்கினதுக்கும் அவர் முன்னாடி நம்ம டான்ஸ் எல்லாம் வேண்டாம். பண்ணுவோம் அடுத்தடுத்து பண்ணுவோம் கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். இவரை பத்தி சொல்லணும்னா என்னுடைய லக்கியான டான்ஸ் மாஸ்டர். இதெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த லாரன்ஸ் மாஸ்டர் தான். கிட்ஸ் சஞ்சயும் சாஷும் மாஸ்டரோட பயங்கர ஃபேன்ஸ். அதாவது அந்த காஞ்சனா படத்துல வர அந்த 2-3 சீன்ஸ்லாம் வந்து அவர் பண்ற மாதிரி அப்படியே சஞ்சய் பண்ணி காட்டுவான். நான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். எப்போது ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு நான் அதை போட்டு காட்டணும். உண்மையிலே ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க அவங்க மனசுல அப்படி பூந்துட்டீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணா. லாரன்ஸ் மாஸ்டர், 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல ஆடி இருக்கீங்க. ஒரு ஸ்டெப் ஆடுங்க. விஜய் சார் இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் விஜய் சார் கையால வாங்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷம். சார் கை தட்டுங்க ஆடுற